ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பர்சனல் லோன் அப்படின்னா என்ன, பர்சனல் லோன் அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்சனல் லோன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அன்செக்யூர்டு லோன். இந்த அன்செக்யூர்டு லோன் நமக்கு பேங்க்ல இருந்து கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு கொலேட்ரலும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய வருமானத்தை அடிப்படையா வச்சு ஒரு பேசிக்கான வருமானம் ஒவ்வொரு பேங்க்லயும் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்கம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு 3 months கிரெடிட் ஆயிருந்தாவே போதும். அதை பேஸ் பண்ணி நம்ம பர்சனல் லோன் வாங்க முடியும். உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கிற பட்சத்துல ஈஸியா கிடைக்கும். ஸோ மற்ற லோன்ஸ் மாதிரி, அதாவது ஹோம் லோன், கார் லோன் மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான யூஸுக்கு தான் இந்த பர்சனல் லோனை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பர்சனல் லோன் வாங்கி உங்க இஷ்டத்துக்கு நீங்க பயன்படுத்திக்க முடியும். உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான யூஸ்க்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுவே ஒரு ஹோம் லோனாவோ கார் லோனாவோ இருந்துச்சு அப்படின்னா, ஹோம் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீடு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கார் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கார் பர்ச்சேஸ் பண்றதுக்கான விஷயம் அந்த மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பர்சனல் லோன் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த நீடுக்காக தேவைப்படுதோ, அது எந்த மாதிரியான நீடா கூட இருக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க அதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பர்சனல் லோனை யூஸ் பண்றதுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படின்னா என்னங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது, பர்சனல் லோன் அப்படிங்கிறது என்னென்ன டைப்ஸ்ல நமக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்செக்யூர்டு பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு கொலேட்ரலும் இல்லாம நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் அண்ட் வருமானம், அதாவது இன்கம் என்ன கிரெடிட் ஆகுது, எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கோம் வருஷத்துக்கு அப்படிங்கிறத பொறுத்து அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்தது செக்யூர்டு பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு என்ன கொலேட்ரல் அந்த பேங்க்ல கேட்கறாங்களோ அதை கொடுத்து நம்ம வந்து பர்சனல் லோன் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி டெப்ட் கன்சாலிடேஷன் லோன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான லோன்ஸும், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், ஹோம் லோன், அந்த மாதிரி எல்லா வகையான லோன்ஸையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே லோனா கன்வெர்ட் பண்றதுக்கான அந்த ஒரு விஷயம் தான் டெப்ட் கன்சாலிடேஷன் லோன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் அடுத்தது என்னன்னா, கோ-சைன்டு அண்ட் ஜாயிண்ட் லோன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுல உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய வைஃப் அல்லது உங்க பிளட் ரிலேஷன்ஸ் யாரையாவது இன்க்ளூட் பண்ணி கூட ஒரு லோன் வந்து எடுக்க முடியும் பர்சனல் லோன் அப்படிங்கிற பேர்ல. ஸோ அந்த மாதிரியான லோன்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபிக்ஸட் ரேட் லோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஃபிளக்சுவேஷன் ஆகிற மாதிரியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய லோன்ஸுமே அவைலபிளா இருக்கு. இதுல ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல எடுக்கும்போது என்ன மாதிரியான டேர்ம்ஸுக்கு, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க வந்து அந்த லோனை வந்து அவைல் பண்றீங்களோ அது எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த லோன் முடிகிற வரைக்கும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அதுதான் ஃபிக்ஸ்டு ரேட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள் ரேட் லோன்ஸ் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் வந்து டைம் டு டைம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஆஃபர்ஸ் அது என்னங்கிறத நீங்க அந்தந்த பேங்க்ல அப்ரோச் பண்ணி, டைரக்டா அப்ரோச் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பர்சனல் லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி, அந்த கிரெடிட் கார்டை நீங்க எப்படி பயன்படுத்தி இருக்கீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்ட்லயே ஒரு பர்சனல் லோன் கிடைக்கும். ஸோ இதை வந்து பர்சனல் லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா PLCC அப்படிங்குவாங்க, பர்சனல் லோன் ஆன் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தது பை நவ் பே லேட்டர் லோன்ஸ். பை நவ் பே லேட்டர் லோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோன். இது வந்து இமீடியட்டா நம்ம அடுத்த மாசமே பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய ஆப்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பேங்கிங் ஆப்ஸ்லயுமே இருக்கு. நம்மளுடைய எந்த பேங்க்ல நீங்க வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ உங்களுடைய டிரான்சாக்ஷனை பொறுத்து இந்த பை நவ் பே லேட்டர் ஆப்ஷன் உங்களுக்குமே வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ அப்படி எலிஜிபிள் ஆகும்போது அது பயன்படுத்துறீங்க அப்படின்னா அடுத்த மாசமே இமீடியட்டா வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பர்சனல் லோனுக்கான டைப்ஸ். இவ்வளோ டைப்ஸ்ல நமக்கு வந்து பர்சனல் லோன்ஸ் அவைலபிளா இருக்கு. பொதுவா பர்சனல் லோன் அப்படிங்கிறது நம்ம என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்க்காக எல்லாம் எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக, அதாவது நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ இல்ல நம்மளுடைய குழந்தைகள், கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு பர்சனலா அந்த அமௌண்ட் வந்து தேவைப்படுது, அதுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நீட் இருக்கும் பொழுது பர்சனல் லோனா எடுத்து கூட அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ஓன் வெட்டிங்காகவோ இல்ல வீட்டுல இருக்கிற பிரதர் சிஸ்டர் அவங்களுடைய வெட்டிங்காகவோ பணம் தேவை இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு பர்சனல் லோன் ஈஸியா வந்து அவைல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபேமிலியாவோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்றோம் அப்படின்னா, வெளிநாடு ட்ரிப்லாம் பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா லட்சக்கணக்கில் நமக்கு வந்து செலவாகும். ஒரு 2-3 நாள், மினிமம் ஒரு 3 to 4 நாட்களாவது நம்ம வெளிநாடுகள்ல ட்ரிப் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த ட்ரிப் வந்து நல்லா இருக்கும்.
ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்காகவும் நீங்க இந்த பர்சனல் லோன் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் லோன் எடுத்துக்கலாம். வீடை ரெனோவேட் பண்றதுக்காக இமீடியட்டா உங்களுக்கு ஒரு ஃபண்டு தேவைப்படுது. வீடு ரெனோவேட் பண்றது அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் ரூம் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்ல வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்றதுக்காகவும் ஒரு ஃபண்டு இமீடியட்டா தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த பர்சனல் லோனை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உடனே எப்பயாவது வந்துருது அப்படின்னா, ஏதோ ஆப்ரேஷன் நீடுக்காக தேவைப்படுது அப்படின்னாலும் பர்சனல் லோன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி எடுக்கும் பொழுது ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளேயே நமக்கு பர்சனல் லோன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதுவே நீங்க இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா இந்த பாலிசியை பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் பாலிசியை பேஸ் பண்ணியே நீங்க வந்து எக்ஸ்பென்சஸ் இல்லாம கூட, அதாவது பர்சனல் லோன் எடுக்க தேவையில்லாம கூட நீங்க வந்து அந்த பர்டிகுலர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஃபைனலா ஒரு விஷயம் என்னன்னா, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அதாவது மொபைல், டேபு, லேப்டாப்பு, அதே மாதிரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இந்த மாதிரியான ஹோம் நீடு, நம்முடைய பர்சனல் நீடுக்கான கேஜெட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இந்த பர்சனல் லோனை வந்து நீங்க பயன்படுத்திக்க முடியும். இந்த பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கக்கூடிய பணத்தை உங்களுடைய சொந்த தேவைக்கு எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்ரீடமா நீங்க அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் பர்சனல் லோன். ஃபைனலா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த பர்சனல் லோன் அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி, பொதுவான எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான். ஸோ ஏஜ் அப்படிங்கிறது 18 வயசு கண்டிப்பா கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஒரு சில பேங்க்ஸ்ல 18 வயசு கம்ப்ளீட் ஆகி நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி ஒரு எம்என்சி கம்பெனியாகவும் ஒரு ஏ கிரேடட் கம்பெனியாகவும் இருந்துச்சு அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகி நீங்க அந்த கம்பெனில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு லோன் எலிஜிபிள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேங்க்ஸ்ல. ஸோ பொதுவா 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த பேங்க், எந்த என்பிஎஃப்சியா இருந்தாலும் உங்களுக்கான சிபில் ஸ்கோர் அண்ட் இன்கம் எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா பர்சனல் லோன் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்கம் அப்படிங்கிறது ஒரு பேங்கையும் பொறுத்து மாறுபடும். ஒரு சில பேங்க்ஸ்ல ஒரு 15,000 ரூபாய் இன்கம் இருந்தாவே லோன் வாங்கிக்க முடியும். ஒரு சில பேங்க்ஸ்ல 20,000 ரூபாய், ஒரு சில பேங்க்ஸ்ல 25,000, அந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. என்பிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் மினிமம் லிமிட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 15,000 ரூபாய் இருந்தாவே அப்ளை பண்ணிக்கலாம், பர்சனல் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பேசிக்கான டீடைல்ஸ். அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட். ரெகுலரா நீங்க வந்து ஒரு ஜாப் போற மாதிரியான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் ஒரு ரெகுலர் இன்கம் தரக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கா அப்படின்னு பார்த்து தான் லோன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ஐடி பேப்பர்ஸை பேஸ் பண்ணியும் சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணியும். ஸோ இந்த ரெண்டு வகையில ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வர மாதிரியான சோர்சஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். கிரெடிட் ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஒரு பேங்க்ல ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு 700 பிளஸ் இருந்துச்சு அப்படின்னாவே ஈஸியா வந்து நமக்கு லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. லோன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். லோன் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, சில லோன்ஸ் வந்து நீங்க ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேங்க்ஸ்ல. அதே மாதிரி மேக்சிமம் ஏஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 55 வயசுல அப்ளை பண்றீங்க அப்படின்னா 60 வயசு வரைக்கும் ஒரு டென்யூர் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதே மாதிரி 60 வயசு ஆகி இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா 60 வயசுக்கு மேல 65 வயசு வரைக்கும் உங்களுக்கு லோன் டென்யூர் போறதுக்கும் சில பேங்க்ஸ்ல வாய்ப்பு இருக்கு. மினிமம் நெட் மந்த்லி சேலரி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 15,000 ரூபாய் இருக்கணும் அப்படிங்கிறது மினிமம் வந்து எல்லா பேங்க்லயும் எல்லா என்பிஎஃப்சிஸ்லயும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுவே நீங்க ஆப் லோன் அப்படிங்கிற மாதிரி போற மாதிரி இருந்துச்சுன்னா, பர்சனல் லோனே வந்து சில ஆப்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஆப் வழியா எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 10,000 ரூபாய் இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க பெஸ்ட் எப்பவுமே பேங்க்ல ட்ரை பண்ணி ஒரு பர்சனல் லோன் வாங்குறது தான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகவும் இருக்கும். ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்சியல் செக்டார்ல லோன் அப்ரோச் பண்ணோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும், அவ்வளவுதான். இதுவே முடியவே இல்லை, ஆப் லோன் தான் எடுத்தாகணும் அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா அதுல ப்ராசஸிங் ஃபீஸும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு, இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு லோன் அமௌண்ட்டும் ரொம்ப லோவா தான் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான லோன் தேவைப்படுது, உங்களுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு லோன் நீட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோஸும் நம்ம மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்றோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா
இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பர்சனல் லோன் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேவைப்படும் பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல டீடைல்ஸை வந்து ஃபில் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுப்பாங்க. பொதுவா எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் நீங்க மேக்ஸிமம் கொடுக்க வேண்டி இருக்காது. பேசிக்கான டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட், 3 months பே ஸ்லிப் வேணும். அதுவே செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா லாஸ்ட் 3 years உடைய ஐடி பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம லோன் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தேவைப்படும். நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லிங்க்ல வந்து ஃபில் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. சேனல்ல வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.